தமிழக மக்களின் நலனுக்காக சட்டப்பேரவையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை அறிவித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒவ்வொரு வீட்டிற்கும் மகாலட்சுமியாக திகழ்கிறார் என சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து வருகிறார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்ற இலக்கினை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதையடுத்து தமிழக மக்களின் நலனுக்காக சட்டப்பேரவையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்களை அறிவித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒவ்வொரு வீட்டிற்கும் மகாலட்சுமியாக திகழ்கிறார் என சட்டப்பேரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பெண்கள், குறிப்பாக தமிழகத்திலே பெண்கள் வரலட்சுமி விரதம் நோன்பிருந்து மகாலட்சுமி தங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று பிரார்த்தனையும் பூஜையும் செய்து வருகின்றார்கள். செல்வம் நிரந்தரமாக தன் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று வழிபாடு செய்வார்கள். இன்றைக்கு தமிழக மக்களின் மகாலட்சுமியாக மக்களுக்கு விளங்கி வரக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கி வருகின்ற அனைத்து திட்டங்கள் மூலமாகவும் தமிழக மக்களின் ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்வதில்லை. தன்னகத்தே உள்ள ஓயாத உழைப்பு, அறிவு செல்வம், நேர்மை, தைரியம், ஈகை, அன்பு, அரவணைப்பு, சுறுசுறுப்பு அத்தனையும் ஒன்றாக இணைத்து திட்டங்களாக வடிவமைத்து தமிழக மக்களின் மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், தமிழக மக்களின் தாயாக விளங்கக்கூடிய அம்மா அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று இறைவா வேண்டுகின்றோம் என்று கேட்டு இங்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டின் மகாலட்சுமியாக வழிகாட்டியாக அம்மா அவர்கள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனக்கு வாய்ப்பு